ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயர். யார் இவர்? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. தமிழக பாஜகவில் என்ன மாற்றம் வரப்போகுது? நீங்கள் அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் டெல்லி வைத்த கலைக்கு மும்மொழி கொள்கையை வித்ரா பண்ணுங்க அப்படின்னு போல்டாக அறிக்கை கொடுத்துட்டார். அவர் அரசியல் இறங்கிட்டார். மீண்டும் தலைவராக வரத்துக்கு டெல்லி விருப்பப்படுது. அண்ணாமலை திருப்பி எடுத்து பண்ணுங்கன்னு அண்ணாமலை சொல்லலாம். என்னால் இவங்களோட மாரடிக்க முடியாதுங்க, முன்னாடி போனால் பின்னாடி வாக்கிங் வச்சு காலை வர்ற கும்பல், இதெல்லாம் சரின்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேற வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டாராம். டெல்லி ஆடி போச்சா என்னங்க அண்ணாமலை கண்டிஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி ஆரம்பிக்க போறாரா? கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு ஐடியா இருக்கு தான் கேள்விப்படணும். ஆரம்பிக்க முடியுமா? முடியும். அவருக்கு பேக்கிங். அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் இருக்கா? கண்டிப்பா அண்ணாமலைக்கு நாளை காலைல முதலமைச்சர் ஆவான்னு எதிர்பார்க்கறது தவறு. அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு மாற்றாக ஆகிறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? இல்ல, திமுகவில் நீங்க நினைக்கிற மாதிரி அது உடைக்க முடியாத கோட்டை இல்லை. ஆனா அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் முதல்ல ஏடிஎம்கே ஒழிப்பார், அப்புறம் டிஎம்கே ஒழிப்பார், அப்புறம் விஜய்க்கு ஸ்ட்ராங்கா இருந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற சினாரியோ ஒரு 5 ஆண்டு காலம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வணக்கம் ஆக மெம்பர்களே. தமிழக பாஜகவில் என்ன மாற்றம்? திரு அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷ். வணக்கம். தமிழக பாஜகவில் என்ன மாற்றம் வரப்போகுது? நீங்கள் அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் டெல்லி வைத்த கலைக்கு மும்மொழி கொள்கையை வித்ரா பண்ணுங்க அப்படின்னு போல்டாக அறிக்கை கொடுத்துட்டார். அவர் அரசியல் இறங்கிட்டார். இத்தனை நாளாக அமெரிக்கா போயிட்டு வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்தினார். அலாஸ்காலாம் போயிட்டு வந்தார். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலாம் போய் பேசிட்டு வந்தார். இப்போ என்னன்னா தமிழ்நாடு பாஜகவில் மீண்டும் தலைவராக வரத்துக்கு டெல்லி விருப்பப்படுது. அண்ணாமலை திருப்பி எடுத்து பண்ணுங்கன்னு அண்ணாமலை சொல்லலாம். என்னால் இவங்களோட மாரடிக்க முடியாதுங்க, முன்னாடி போனால் பின்னாடி வாக்கிங் வச்சு காலை வர்ற கும்பல், நீங்கள் திருப்பி அவங்கள தான் தேர்தலில் கொடுப்பீங்க. 4 கண்டிஷன் போட்டாரோம். 5லேருந்து 10 ஆண்டுகள் என பதவி விட்டு எடுக்கக்கூடாது, கூட்டணி கிடையாது, உள்ளாட்சி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அடுத்த அசம்பிளி தேர்தலில் தனியாக தான் போட்டி போடும், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் 40ல் 20 சீட் ஜெயிச்சு காட்டுறேன். போன வாட்டி நீங்கள் ஏன் ஜெயிக்கல கேட்டுறோம். போன வாட்டி எங்கே என்ன ஜெயிக்க விட்டீங்க? பாராளுமன்ற தேர்தல் எங்கே ஜெயிக்க விட்டீங்க? உங்கள் ஆளுங்களாம் போட்டிங்க கேண்டிடேட்டாக, போட்டதெல்லாம் உங்கள் கேண்டிடேட்டு தமிழிசை, முருகன் எல்லாரையும் போட்டிங்க. எங்கிட்ட சாய்ஸை கொடுங்க, லோக்கல் லீடர் யங்ஸ்டரை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு டெல்லி பதில் ஒன்று சொல்லலாம். 2வது சொன்னாரா, நான் தலைவராக வந்தால் முருகன், வானதி, தமிழிசை, பொன்னார், நயினார் எல்லாம் ஓரம் கட்டப்படுவார்கள், அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்படும். இப்போ எப்படி அத்வானிக்கு மோடி மரியாதை கொடுக்குறாரோ, முரளி மனோகர் ஜோஷிக்கு மோடி மரியாதை கொடுக்குறாரோ, அந்த மாதிரி ஓய்வு பெற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும். ஆனால் அவங்க டெய்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறது, பைக்கை பிடிக்கிறது, மைக்கு பிடிக்கிறதுலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் நான் தான் தலைவர்னா நான் தலைவர், அவங்க கூட ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அவங்க உண்டான மரியாதை கொடுப்பேன். கமலாலயம் மட்டும் மீட்டிங் போட்டு ஆட்டு மட்டும் கோர் கமிட்டியில் போடுங்க அப்படின்னு. 4வது, நான் சொல்கிற கேண்டிடேட்டுக்கு தான் எம்பி தேர்தல் கொடுக்கணும்னு சொல்கிறது காரணமே, டெல்லியில் போய் நீங்கள் காலை பிடிச்சான் கையை பிடிச்சான்னு சீட்டு கேட்டு இவங்க 4 பேர் சீட் கொடுத்தீங்கன்னா நான் ஓடி போய்டும். இதெல்லாம் சரின்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேறு வேலையை பார்த்துக்கன்னு சொல்லிட்டாராம். டெல்லி ஆடி போச்சா என்னங்க அண்ணாமலை கண்டிஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. பிஎல் கேட்டார், அமித்ஷா கேட்டாராம், அண்ணாமலை சொல்கிறத பண்ணலாமான்னு அமித்ஷா சொன்னாராம். சந்தோஷ் சொன்னாராம், வேறு வழி இல்லைங்க, தமிழ்நாடு பாஜக நாசமாக போச்சு, இருக்கிற நோட்டா கீழே வந்துச்சு, 18% கொண்டு போனார் என்டிஏ, பிஜேபி மட்டும் 15% கொண்டு போனார், 11% கொண்டு வந்தார், இப்போ கீழே இறங்கி போச்சுங்க, என்னங்க பண்ணுறது வேணுங்கன்னு சொன்னாராம். அமித்ஷா மோடியும் இது பிஸியாக இருக்காங்க. மோடி இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ்லாம் வந்திருக்காங்க, இப்போ சைப்ரஸ் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் அண்ணாமலைக்கிட்ட எல்லாம் சொல்லப்பட்டதான், வேண்டாங்க திருப்பி பிஜேபியில் போய் அசிங்கப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்குது, உதயநிதியோட நீங்கள் ஸ்ட்ராங் தலைவர், மாஸ் லீடர் சொல்லிதான். நீங்கள் மட்டும் இந்த தேர்தலில் 26 சட்டசபை தேர்தலில் இறங்கியிருந்தீங்கன்னா விஜய் வந்துருக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு யூத் வித் யங் மைண்ட். விஜயோட சின்னவர் அண்ணாமலை, ஞாபகம் வச்சுங்க. தப்பண்டிங்க, பரவாயில்ல, இப்போவாது பண்ணுங்க, நீங்கள் ஆரம்பிங்க, நான் கூட பண்ணி தரோம். கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? கட்சி ஆரம்பிக்கிறதா ஒரு ஐடியா இருக்குது தான் கேள்விப்படுறோம். ஆரம்பிக்க முடியுமா? முடியும். அவருக்கு பேக்கிங் இருக்குது. அவர் சொல்கிறாரா, என்னை நம்பி நான் என் கூட இருக்க வாங்க, ஆனால் பாஜக எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டேன். இப்போது பாஜகவில் என்ன, இம் என்றால் சிறைவாசம், அம் என்றால் வனவாசம்ன்ற மாதிரி ஏஎன்எஸ் பிரசாத் சொன்னார்,
டிவிகேவோட கூட்டணி போனால் என்ன தப்புன்னு. நீங்கள் டிஎம்கேயில் போய் ஸ்டாலின் அண்ணன்றீங்க, கலைஞர் போட்ட பிச்சை தான் என்னோடய மெடிக்கல் சீட்டுன்றீங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் இது ஒரு தேர்தலில் உடன்பாடு பண்ணி நல்ல சீட்டை ஏடிஎம்கிட்ட வாங்கிட்டீங்க. திமுக அதிமுக கள்ள உறவு வைக்கிறது முக்கியமாக. பிரசாத் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கட்சியை விட்டு நிற்கிட்டீங்க, திருப்பி எடுத்துக்கலாம் ஃபைன் போடுவேன் நீங்களாம். இது வேடிக்கையாக இருக்குதுங்க. போலீஸ்காரன் தான், டிராஃபிக் போலீஸ்காரன் தான் ஃபைன் போடுவான். ஆர்சி புக் இல்லை, லைசன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, ஒரு கட்சி ஃபைன் போடுமா? அந்த அளவுக்கு பணம் எல்லாம் போயிட்டீங்க. ஒரு வேட்பாளர்களுக்கு 25 கோடி கொடுக்கப்பட்டது மத்திய பாஜகவினால் சட்டசபை தேர்தலில். அதில் 80% ஆனந்தன், ஐயாசாமி, அந்த மாதிரி ஒரு 2-3 வேட்பாளர்களை தவிர, அப்புறம் விஜயதாரணி தவிர 23 கோடி சுருட்டாங்க எல்லோரும். மயிலாப்பூர்லலாம் பணமே வரல. அதிமுக தொண்டெல்லாம் வேலைச்சேரி ஓடி போட்டான். அம்மா நின்னாங்க அந்த அம்மா. ஏன்னா பணம் கொடுத்தா தானே சொன்னாங்களாம். தயிர் சாதத்தை கட்டி கொண்டு மத்தியானம் உணவருந்தி விட்டு சாயங்காலம் டீ மட்டும் கொடுத்து விட்டு போங்கள்னு. அவன் 25 கோடி எங்கே போச்சுன்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பாஜக நிலைமை க்ஷீணமாக இருக்கும்போது திருப்பி எங்கே அந்த சாக்கெட்டில் போய் கை விடுறீங்க, காலை விடுறீங்க? தனி கட்சி ஆரம்பிங்க, நாங்கள்லாம் கூட இருக்கோம். நீங்கள் அதுக்கான துவக்கம் தானே இப்போ முக்கியமாக மத்திய அரசு தன்னுடைய மும்மொழி கொள்கையை இப்பொழுதே அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு திரு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு அதான் காரணமா? இதுதான் பிகினிங், தொடக்கம். அடுத்து வரப்போகுது. மண்டே அன்னைக்கு ஒரு செல் வரும், வென்ஸ்டே அன்னைக்கு ஒரு ஏகன் வரும், அப்புறம் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மாஸ் வரும், எல்லாம் வரப்போகுது. ஏன்னா மத்திய அரசாங்கத்தை பாஜக எதிர்ப்பதன் மூலமாக சிதறி கிடக்கும் ஆன்டி பிஜேபி ஓட்டுகளை சரி. ஏன்னா இந்த தடவை அண்ணாமலையோட ஆதரவாளர்கள், கட்சிக்காரர்கள் ஒருத்தங்கூட ஏடிஎம் கேட்பாள். மயிலாப்பூர் எனக்கு தெரிஞ்சு அதிமுக பாஜக ஆதரவாளர்கள் எல்லாருமே வெங்கட்ரமனுக்கு போய் போட்டாங்க. என்னப்பா விசில் ஊதிட்டீங்களே? ஆமாம் சார், பாஜக என்ன சார் அண்ணாமலையில் மதிக்கலை, எங்கள் தலைவர் சொன்னால் நான் கேட்க மாட்டோம், அண்ணாமலை கேம்பேர் பண்ண பண்ணுவோமா, நாங்கள் விசிலுக்கு போட்டோம். அந்த மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்களே அண்ணாமலை பேச்சு கேட்காத போது வேறு யார் கேட்க போகிறாங்க? அண்ணாமலைக்கு ஒரு ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன், இங்கே ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்பேஸ் இருக்கா? கண்டிப்பாக அண்ணாமலைக்கு நாளை காலையில் முதலமைச்சர் ஆவான்னு எதிர்பார்க்கறது தவறு. அவருக்கென்று ஒரு இடம் இருக்குது அரசியலில். தனித்து அண்ணாமலைன்னா ஒரே ஒரு ஒன்றுனா தனித்துவம் மிக்கவர். திராவிட கட்சிகள் 2 வேணான்னு முதல்ல சொல்லிட்டு வர்றார். நீங்கள் வேண்டான்னா அவர் ஒதுக்கி வச்சு நயினாரை போட்டுட்டு அதிமுக கூட்டணி போட்டிங்க. அவர் சொல்கிறாரா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ். கேரளாவில் எப்படி 3 எம்எல்ஏ வந்தாங்க, 4 மேயர் வந்தாங்க. வெஸ்ட் பெங்காலில் கொடுங்கோல் ஆட்சி நடத்தின மம்தா பானர்ஜி 15 ஆண்டு காலம் ஒரே ஸ்வீப்பில் ஆட்சிங்க. ஒரு நாளில் முடிஞ்சுதா? 15 ஆண்டு காலம் ஆட்சியில் ஒரு 10 ஆண்டு எனக்கு டைம் கொடுங்க, நான் ஏடிஎம்கே உடச்சி காட்டுறேன். அது அவங்களுக்கு அவசரம். இப்போ என்ன ஆகி போச்சு, கை நழுவி விட்டாங்க மத்திய பாஜக. தமிழ்நாடு க்ஷீணமாக போச்சு. திருப்பி யாரும் வரதில்லை, போகிறதில்ல, ஒரு மந்திரி வரதில்லை, ஒரு அப்சர்வர் வரதில்லை, விட்டாங்க. நீ நடத்தான அவர் போய் நயினார் போய் ராஜினாமா கொடுத்தாராம். எல்லாம் வச்சுங்க, வேறு தலைவர் வந்து அப்புறம் பார்த்துக்கலான்னு. பாஜகவில் மட்டும்தான் தலைவரெல்லாம் வண்டி ஓடும். நட்டா எல்லாம் 2 வருஷம் வண்டி ஓடிச்சு. அப்புறம் இந்த நிதின் நபீன் போட்டாங்க. நான் தான் மந்திரியாகவும் இருந்தார், தலைவராக இருந்தார், பார்ட் டைம் தலைவராக இருந்தார். அப்புறம் தலைவரே இல்லாமல் போச்சு. சில வேடிக்கைகள் பாஜகவில் மட்டுமே அரங்கேறும். அதில் இதுவும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ முக்கியமாக என்னதான் அந்த தோற்று போயிருந்தாலும் திமுக இன்னும் பலமான கட்சி தான், மறுக்க முடியாது. மறுபடியும் ஒரு தடவை பவுன்ஸ் பேக் ஆக்கக்கூடிய அளவுக்கான பல விதமான வரலாறும் திமுகவுக்கு இருந்திருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா திமுக தான் கொஞ்சம் உடைஞ்சிட்ருக்கு. அந்த இடத்துல அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு மாற்றாக ஆகிறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? இல்லை, திமுகவில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது உடைக்க முடியாத கோட்டை இல்லை. கலைஞர் பீரியடில் நீங்கள் சொன்ன மாதிரி தோற்று போனால் கூட கலைஞர் உற்சாகமாக வச்சுப்பார். உடன்பெயர்ப்பு கடிதம் எழுதி உற்சாகம் வச்சுப்பார். ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி இல்லை. அதனால் ஸ்டாலினால் அந்த அடியை ஒன்றும் தாங்க முடியல. இன்னும் புலம்பிட்டு இருக்கார், ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறார். ஆனால் கலைஞரை மாதிரி ஒரு தலைவர் பார்க்குறது கஷ்டம். ஸோ கலைஞரையும் ஸ்டாலினை கம்பேர் பண்ண முடியாது. இப்போ கனிமொழி ஆதிக்கம் வந்ததுன்னா கனிமொழி சொல்கிறாங்களா, அந்த கட்சியை நீங்கள் ரூல் பண்ணிட்டீங்க, அப்பா முள்ளி கட்சியை நாசம் பண்ணிட்டீங்க, இடத்த காலி பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஷேரோ அந்த ஷேர் எனக்கு உண்டு, உங்களுக்கு அப்பானா எனக்கும் அப்பா, 2ஆம் தாரத்தை தாதமாக இருக்கலாம், அது அந்த கணக்கு கிடையாது. என்னோட தந்தை வாங்கின கட்சியை என் கண் முன்னாடி சீரழிஞ்சு போகிறது நான் ஒத்துக்க மாட்டேன். காலி பண்ணுறீங்களா, ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக போடுறீங்களா, நான் தனியாக ஏடிஎம்கே கலைஞர்னு ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அழகிரி பொண்ணு கையல்வழி டிவிகேயில் மதுரை மேயர் போஸ்ட் கேட்டிருக்கு. ஏன்னா அழகிரிக்கு நீங்கள் எந்த விதமான ப்ராமிஸும் பண்ணல. தென் மாவட்டங்கள் தலைவராக திகழ்ந்தார். அத்த சவுத் டிஸ்ட்ரிக்ஸோட லீடர், அமைப்பாளர் அப்படி கண்ட்ரோலில் வச்சுருந்தார் கட்சி. கலைஞர் சொன்னாலும் என்ன பண்ணுறான் பாரு அழகிரி மதுரையில் உட்காந்துன்னு. அப்புறம் தினகரன் மேட்டர் நடந்தது, எல்லாம் நடந்தே ஓரம் கட்டப்பட்ட வேறு விஷயம். நீங்கள் போய் பார்த்தீங்க, தம்பின்னீங்க, அண்ணான்னீங்க, அப்பா தான் கூட நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே அவருக்கு. இப்போ கையல்வழி நாளைக்கு மதுரை மேயராக வந்துட்டா வச்சுங்க,
மூஞ்சில் கரியா பூசு. எப்படி ஜெயலலிதா முத்துவை அதிமுகவில் ஜாயின் பண்ண வச்சார் தான் பாருக்க உங்களுக்கு. முத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் இல்லாமல் ஒரு 10 லட்சம் கொடு, கலைஞர் பையனே ஜாயின் பண்ணிட்டார் நம்ம கட்சியில்ப்பா. இதெல்லாம் வந்து குத்தி காட்டுது. முத்துனால ஒன்றும் இல்லாமல் அவரும் போயிட்டார். அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கொடுக்கறதுக்கு கலைஞர் பையன் வந்துட்டான். கலைஞர் பேத்தி இப்போ தாவேக்கால மேயர், மதுரை மேயர் அப்படி முயற்சி பண்ணுறாங்க. அது கொடுத்துருவார். அவர் உதயநிதியை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலில் கற்று தெரிந்தவர். உதயநிதி 5 வருஷமாக இருந்தால் கூட இவர் 2 மாதத்தில் ஒரு 6 மாதத்தில் கற்று தெரிஞ்சிட்டார். ஸோ கையல்வழி கண்டிப்பாக மதுரை மேயராக வந்தனால வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால திமுக என்ன, திமுக நான் என்ன சொன்னேன், ஒரு பலமான கட்சி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத என்னுடைய கேள்வி. இல்லை, அண்ணாமலை திமுக அதிமுக இடத்த பிடிக்கணும்னு பார்க்குறாரு. அது முடியுமா? இப்போதைக்கு அவர் ரெண்டுமே இன்னைக்கு ரெண்டுமே ஒரு முக்கியமான கட்சி தானே. அண்ணா திமுக திமுக ரெண்டுமே பலமான கட்சி தானே, மறுக்க முடியாது. இல்லை, திமுக இந்த அளவுக்கு தோற்று போன யாராவது ஸ்டாலின் தோற்று போன எதிர்பார்த்தாங்களா சொல்லுங்கள்? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்டாலின் குளத்தூரில் தோற்று போவார்னு, ஸ்டாலின் தோற்று சேகர் பாபு ஜெயிப்பார்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? இல்லை, அதிமுக செல்வி ஜெயலலிதா 2 தொகுதியில தோத்து 2 தொகுதியை தோற்றுருக்காங்க. கலைஞர் தான் ஒரு அரசியலில் தோக்காத ஒரு தலைவர். எல்லாம் அவர் பாய்காட் பண்ணால் கூட எம்எல்ஏ சேர்ந்துட்டார். சரி, திமுக அந்த பழைய பலம் இல்லைங்க இப்போ. ஏன்னா அவன் பணம் பண்ணிட்டான், எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. எல்லா மாவட்ட தலைவர்களும் யாரும் வரதே இல்லை இப்போ. அதனால தான் ராஜா வச்சு குப்பை கொட்டிட்டு இருக்காரு அவர். ராஜா சொன்னாலும் பார்த்தீங்களா என்ன கேவலமாக பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவட்டத்திலையும் ஓடி போட்டான், ஒத்தனமே காணோம். எல்லாம் அவன் காப்பந்து பண்ணிட்டான் பணத்தை. இப்போ மாவட்டத்திலாம் டீல் போட பார்க்குறாங்க. இப்போ திருமாவளவன் இது ரூட்டு. திமுகவையும் தமாகாவையும் இணைப்பதற்கு உண்டான பாலமாக செயல்படுவது திருமாவளவன். அருண் ஐபிஎஸ் கொண்டு போய் விஜிலன்ஸ் கமிஷனராக போட்டது, அந்த மாதிரி முக்கியமான துறைகளுக்கு போஸ்ட்டு. விஜயகுமார் கொண்டு போய் ஜாயின்ட் கமிஷனர் ஈஸ்டாக ஏதோ போட்டது, சைபர் இது கிரைம். விஜயகுமாரை கொண்டு போய் டாக்டர் விஜயகுமார் கொண்டு போய் ஜேசி கிரைமாக போட்டது, லா அண்ட் ஆர்டராக போட்டது. விஜயகுமாரை ஜேசி லா அண்ட் ஆர்டராக போட்டது. இந்த மாதிரி வேலைகள்லாம் திருமாவளவன் தான் பண்ணுறார். அது ஜாதி பற்றோட பண்ணுறார், அது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு வெளியிலேருந்து தூது விடுறதுனா திமுக. ஏன்னா அருண் வந்து திமுகவோட செல்லப்பிள்ளை. அவரை போய் நீங்கள் வந்து டைரக்டர் விஜிலன்ஸ் போட்டிங்கன்னா நாளைக்கு KN நேரு மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு எப்படி அவருக்கு மனசு வரும்? ஏன்னா இது லாயலிஸ்ட். டிஎம்கே சவுக்கு சங்கர் என்ன பாடுபடுத்தினாங்க, என்ன கொடுமைப்படுத்தினாங்க. அப்புறம் இந்த ஸ்பேஸில் அண்ணாமலைக்கு என்ன ரோல் இருக்கும்? இந்த ஸ்பேஸ் தான் அண்ணாமலை எடுத்துக்க பார்க்குறாரு. திமுக அதிமுகக்கு மாற்றாக நான் விஜய். ஆனால் விஜய் எதிர்ப்பார்னா கண்டிப்பாக எதிர்ப்பார். விஜய் எதிர்ப்பார், திமுக அதிமுக எதிர்ப்பார். அதிமுக திமுக இடத்துக்கு வரத்துக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஏதோ ஒரு கட்சி பலவீனம், முதல்ல ஏதோ ஒரு கட்சி பலவீனமாயிடும். அப்படின்னா அதிமுக அதை முதல்ல பலவீனம். ஏன்னா நேச்சுரல் ப்ராசஸ். அதிமுக பலவீனம். இந்த கட்சி இந்த ஒரு சூழ்நிலை கூட 47 இடம் அதிமுக மட்டுமே ஜெயிச்சது இல்லை. ரெண்டா உடஞ்சி போச்சு. 25, 22, 25 ஆச்சு. இப்போ 22ல் 4 பேர் போயாச்சு. 18 ஒரு 5 பேர் இந்த பக்கம் வந்துடுவாங்க. இது 5-10 பேர் வந்துடுவாங்க. மீதி இருக்கிறது ஸ்பிளிண்டர் பார்ட்டி தானே. இப்போது பெரிய லெவலில் எடப்பாடியோட அசம்பிளியில் ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்க்கிறீங்க, ரைட். ஆனால் அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் முதல்ல ஏடிஎம்கே ஒழிப்பார், அப்புறம் டிஎம்கே ஒழிப்பார், அப்புறம் விஜய்க்கு ஸ்ட்ராங்காக இருந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற சினாரியை ஒரு 5 ஆண்டு காலம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்குன்னு ஏடிஎம்கே டிஎம்கே இருக்காமல் போகணும்னு சொல்லாது, கீழே தள்ளப்படும். ஆனால் திரு அண்ணாமலையுடைய இந்த ரோலை மத்திய பாஜக தலைவர்கள் ஏற்றுப்பாங்களா, அனுமதிப்பாங்களா? தனி கட்சி தவிர இதுக்கு மத்திய பாஜகவோட அனுமதி தேவை உங்களுக்கு. மேபி மோடி கூட இன்டெரக்டாக சொல்லியிருக்கலாம், நீ தனி கட்சி தவிர பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி. ஏன்னா சரத்பவாரும் மம்தாவும் காங்கிரஸ்லேருந்து போனவங்கிறத மறந்துடாதீங்க. காங்கிரஸ்லேருந்து போயிட்டு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்க. மம்தா யூனியன் மினிஸ்டராக இருந்தார், சரத்பவார் யூனியன் மினிஸ்டராக இருந்தார். தனி கட்சி தான். என் நேஷனல் காங்கிரஸும் மம்தாவும் திரிணாமுல் காங்கிரஸ் தனி கட்சி தான். ஆனால் ஓட்டி உறவாடினார். நாளைக்கே அண்ணாமலை வந்து ஒரு 10 எம்பியை ஜெயிச்சிட்டாருன்னா அவர் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவார் கண்டிப்பாக. அதுக்கான இப்போ தான் தொடக்கம்னு சொல்லிட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பல விஷயங்கள் மத்திய பாஜகவுக்கு எதிராகவே அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் விடவோ இல்லை கருத்து சொல்லவோ வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் பதவி ஆசை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை சரி பண்ணணும்னு பார்க்குறாரு. அது இவங்க இந்த பெருந்தலைகள்லாம் இந்த திராவிட பாஜகலாம் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அதனால் அவர் வேறு வழி இல்லாமல் தனி கட்சி ஆரம்பித்து, ஆனால் மோடியை வந்து திட்டுவார், அமித்ஷா திட்டுவார்னு எதிர்பார்க்கல. மத்திய அரசாங்கத்திடம் வலிமையாக பேசுவார். தமிழ்நாட்டுக்கு இது வேணும், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள் அப்படின்னு பேசுவாரை தவிர டைரெக்டாக மோடியை அமித்ஷா அட்டாக் பண்ணுவாரான்னு நான் எதிர்பார்க்கல. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமையாக திரு பிரகாஷ் சாமி. நன்றி நிஜந்தன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு பேரு
த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயா. யார் இவர்? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention